சில பேர் அறியாமையினாலே சில காரியங்களை செய்வார். அது நமக்கு அந்தரங்கத்திலே சிரிப்பை ஊட்டும். திருவானைக்கா அகிலாண்டேஸ்வரி கோயில் திருப்பணிக்காக நான் மதுரையில் 20 நாள் தொடர் சொற்பொழிவு செய்து கொண்டேன். அப்போது இளைஞர் வந்து ஒரு கம்பெனி பேரை சொல்லி அந்த மேனேஜர் தினம் பிரசங்கத்துக்கு வர்றார், நீங்க சொல்லி எனக்கு வேலை வாங்கி கொடுங்க. நான் 4 மணிக்கே விடிகாலம் எழுந்து 6 மணிக்கெல்லாம் பூஜை முடிச்சுட்டு ஏழை அவர் உதவி செய்யலான்னு ஒரு நண்பருடைய காரை கொண்டு வர சொல்லி 6 மைல் அவருடைய வீடு அங்கே போனேன். அன்றாடம் சொற்பொழிவு வருகின்ற அவர் என்னை கண்டு கீழே விழுந்து வணங்கி நாற்காலில் உட்கார வச்சு அவர் கீழே உட்காந்துக்கிறேன். இப்படி மேற்க பார்த்து நாற்காலில் உட்கார்ந்தேன். அவர் தரையில உட்கார்ந்து கொண்டாரு. அந்த முதலாளி பெரிய கம்பெனிக்கு மேனேஜர். யாருக்காக நான் வேலைக்கு சொல்ல வந்தேன்னா அவன் என் பக்கத்துல நாற்காலில் உட்காந்துங்க. வேலை கொடுக்கக்கூடிய முதலாளி தரையில உட்கார்ந்துங்கிறாரு. அடியே நாற்காலில் இருக்கிறேன், என் பக்கத்து நாற்காலில் அவன் உட்காந்துக்கணும். நான் இப்ப எப்படி வேலை கொடுன்னு சொல்றது? இந்த நாற்காலில் இருக்கிற தம்பி பரம ஏழை, நீங்க வேலை கொடுங்கன்னு சொல்லணும். வேலை தருகிற முதலாளி தரையில இருக்கிறார், வேலையை பெறுகிற அவன் மேலே இருக்கு. எனக்கு தர்ம சங்கடமா போச்சு. இது எப்படி இந்த விஷயத்தை ஆரம்பி? எனக்கு முன்னே நின்றவர் அந்த பையனை பார்த்து அப்படி ஜாடையா இந்த பக்கம் வாப்பார். ஏண்டா முதலாளிக்கு திரையில உட்காந்துங்க, நீ நாக்கால உட்காந்து. இது கூட அவனுடைய சிந்தையிலே எட்டது. எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற பண்பாடே இல்லை. இப்படித்தான் பலர் இருக்கிறார்.